சார் காலை வணக்கம் எல்லாருக்கும். சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. அதற்கான கலந்தாய்வு இப்போ நடைபெற்று இருக்கு. ஓகேங்களா? கடந்த ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 9 நாளுக்கு மேலே கடந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்ச்னு சொல்லிட்டு வனத்துறைக்கான பணிகளை வந்து இதில் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாத முன்னொரு முக்கிய அப்டேட் என்னன்னா, சேல்ஸ்வுமன் சொல்லிட்டு கூட்டுறவு சங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அந்த சேல்ஸ்வுமன் பதவிகளும் இணைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கான பேசிக் பே வந்து 4000 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது தவறு இல்லைங்களா? ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்கு கம்மியான சேலரி அப்படின்னும் போது அது திருத்தி வடிவமைச்சிருந்தாங்க நேற்றே. ஓகேங்களா? அதாவது பேசிக் பே 15,600 இருந்துச்சு. அதாவது வாட்சருக்கான என்ன பேசிக் பேவோ அதுக்கான பேசிக் பே இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக 54,000 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கம்மியான பேசிக் பே தான் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது. ஓகே, எனிவே ஒரு ஜாப் அப்படின்னும் போது வேணும் அப்படின்றதுனால இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதே மாதிரி 2 இயர்ஸ் அது 5 இயர்ஸ் வந்து வெளியில் தான் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ இந்த ஃபாரஸ்ட் அது வேணான்றவங்களுக்கு ஓகே, அது உங்கள் விருப்பம். அது அப்புறம் அப்பார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்ச் இதில் தான் என்னோடய நம்பர் வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருங்க. பார்த்துங்க, ஃப்ரம் 22/1/2025 to 5/12/2025. ஓகேங்களா? பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களோட ஓடிஆரில் போய்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சார் இதில் பார்த்துக்கோங்க, தேர்டாக பார்த்துக்கோங்க. த ஃபைனல் சான்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கடைசி வாய்ப்பை தான் நாங்கள் மீள் பதிவேற்றம் செய்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ஷன் தான். ஓகேங்களா? இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா சப்ஸ்கிரைபரும் கேட்டது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்னுடைய இதை வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஆனால் எகைன் மறுபடியும் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வந்திருக்கு சார். நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நீங்கள் அதே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது என்எஸ்டிஎல் ஸ்கில், அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதன் கீழே கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஜான் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸு அவங்களுடைய செக்டாரும் இருக்காங்க. அவங்களும் இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்சால் அவங்ககிட்ட வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து இன்றைக்கும் நாளைக்கோ போய் எமர்ஜென்சின்ட்டுலாம் வாங்க முடியாத சர்டிஃபிகேட், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக 6 மந்த் இல்லை 1 இயர் வந்து வேலிடிட்டி முடியுது. ஓகேங்களா? ஸோ முழுக்க இது எதுக்குன்னா டிரைவிங்கான இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டிரைவராக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் செய்யணும். ஒரு பேசஞ்சராக உங்களை நம்பி வரும்போது அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன மூச்சு திணறல் ஏதோ ஏற்பட்டால் அவங்களுக்கான ஃபஸ்ட் எய்ட் என்ன செய்யணுன்ற ஒரு கிளாஸ் இது. புரியுதுங்களா? ஒரு 1 இயரு ஒரு 2 மந்த்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கிளாஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் என்ன ஏதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க சார், ஜான் ஆம்புலன்ஸ்லேருந்து நான் ஃபஸ்ட் எய்டே செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா தரமாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வாட்டெவர் அப்படி இருந்தால் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை, கிளாஸ் அட்டன் பண்ண தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது அந்த டேட்லேருந்து வாங்கிடுவேன். ஓகேங்களா? ஃப்ரம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து வாங்கியிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து தமிழ்நாடு வனசீருடை கழகம் அவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்லேருந்து வேலிடேட்டில் இருக்கணும். அவங்க சிவி அப்லோட் பண்ணி அவங்க சிவிக்கு முடிச்சு அவங்க ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அதுக்கான டேட்டா அன்னைக்கு இருக்கணும். லைக் இப்போ பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு கூப்பிட்றாங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதியில் அந்த வேலிடேட்டில் இருக்கணும். பிப்ரவரி 10ஆம் தேதியே முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி அந்த வேலிடேட்டில் இருந்தால் ஓகே. ஓகேங்களா? பிப்ரவரி 9ஆம் தேதி முடிஞ்சுன்னா அப்போ அது அன்வேலிட் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கூட எக்ஸஸ் கொடுக்குறதில்ல. இது வந்து போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபாரஸ்ட் நடத்தின இதில் நம்ம நண்பர்கள் அனுபவித்தது. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதை பற்றி முழுசாக எனக்கு தெரிஞ்சனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இந்த வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் யாருக்கும் வண்டியை ஓட்ட தெரியல. ஓகேங்களா? டிரைவர் போஸ்ட் இது முழுக்க. ஓகேங்களா? சீருடை போட்டிருப்பீங்க, என்ன டிரைவிங் தான், உங்களோட முழுக்க ஒர்க்கு டிரைவிங் தான். ஓகேங்களா? யாருக்குமே வண்டியை மூவ் பண்ண தெரில. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு தான் அவங்க எலிஜிபிலிட்டி இருக்காங்க. ஸோ அப்படின்போது ஒரு அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஏசிஎஃப் வந்து வண்டி எடுப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வண்டி மூவ் பண்ணவே தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீஜனில் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ யாருமே ஏன்னா கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை ஒரு 1 மந்த் கூட எடுத்துவாங்க சார், உங்களுக்கான ஆர்டர் இருக்குது, நான் வச்சிருக்கிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக நல்லா கற்றுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி ஒரு எரர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் நம்பர் வந்திருக்கும், கேர்ஃபுல்லாக ஸ்கில்
டெஸ்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான இது வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4 ஹவர்ஸில் 24 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அது நடந்துங்க. வண்டலூர் ஜூவா தான் நடக்க வைக்குவாங்க. வேறு எங்கேயும் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கையில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக் பேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும்போது அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது அப்லோட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் மீள் பதிவேற்றம் செய்யணும். எல்லா நம்பருமே செஞ்சுருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த டாப்பர்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜேஏவுக்கே வரது எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க. விஏஓ, பில் கலெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அவங்களோட நம்பர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் மீள் பதிவேற்றம் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? இப்போ ஈவன் என்னுடைய நம்பருமே வந்திருக்கு, நான் செய்யவில்லை. ஏன்னா யாரோ ஒருவருக்கு கடைசியில் இருக்க டாப்புக்கு கடைக்கோடிகளுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து, இல்லைங்களா? அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஜாப்பை நீங்கள் பறிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருமே எகைன் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த 1:3 ரேஷியோ கூப்பிடும்போது நீங்களும் அதில் போவீங்க. ஆனால் நீங்கள் பிசிக்கல் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் தான் ஆல்ரெடி ஜேஏவியோவில் எடுத்துருப்பீங்களா, அதனால் நீங்கள் சும்மா சரி இருக்கே அப்லோட் பண்ணிவிடுவோம்னு அப்லோட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ என்னுடைய நம்பருமே வந்திருக்கு, நான் அப்லோட் பண்ணல. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கேன். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே இருக்குது. பட் நான் அப்லோட் பண்ணலை. இல்லை யாரோ ஒரு நண்பர்களுக்கு யாரோ ஒரு பயன்படும். அந்த மாதிரி செய்ய வேணாம் சார். நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் அதை பண்ண வேணாம். இனி வரும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேணா இதே முழுக்க நம்பிட்டு இருப்பாங்க பற்றி அவங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க சார். ஓகேங்களா? மீள் பதிவேற்றம் மறுபடியும் செஞ்சுருங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டுறீங்க, சார் நான் திருப்பணும் பண்ணணுமானா, சார் திருப்பணும் அதே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க. திருப்பணும் புதுசாலாம் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. அதேமாதிரி என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் நீங்கள் தான் சொன்னீங்க திருப்பணும் அப்படியே பண்ணுங்கன்ட்டு, உங்களுக்கு என்ன எரர் சொல்லியிருக்காங்கன்னா, ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னா சிவில் சர்ஜன், அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் கிட்ட இருக்கணும், ஒரு 6 கேட்டகரியில் இருக்கணும். அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை அவங்ககிட்ட வாங்கிடுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? வேலிடேஷனில். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜிஹெச்சில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்சில் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். ஸோ அதுக்கான ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கோங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சார். இது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ். அப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்தா போதுமானது. வேறு எதுவுமே தேவை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டு, அந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கு எல்லாமே ஃபிசிக்கல் வந்து ஒன்றா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்றா கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெரிட் மார்க் நீங்கள் ரிட்டர்னில் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதன்படி தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டாக, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸாக, ஃபாரஸ்ட் வாட்சரான்ட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒருவேளை என்னோட நம்பர் ஃபாரஸ்ட் கார்டில் வந்திருக்கு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்திருக்கு, ஃபாரஸ்ட் வாட்சில் வந்திருக்கு. ஆனால் எனக்கு டிரைவிங் தெரியல சார், நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு டிரைவிங்கில் வில்லிங்கும் கிடையாது. ஸோ அப்போ ஏதோ ஆல் ஃபோர்ஸ்க்கு இருந்தாலும் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே, நீங்கள் டிரைவிங் ஸ்கிப் பண்ணால் கூட வாட்சில் உங்களுக்கான வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்லணும்னா, இப்போ ஜேஏ வந்து எடுக்கல அப்படின்னா ஜேஏக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் கூட டச் அச்சருக்கான உங்களை வந்து கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்குவாங்க. உங்கள் நம்பர் விடுபட மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இவங்க. நீங்கள் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் அட்டன் பண்ணல அப்படின்னா வாட்சில் உங்களுக்கான நீங்கள் ஃபிசிக்கல் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வாட்சில் உங்கள் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்சர் நல்ல ஸ்கோர் இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்சில் வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஸ்கோர் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு 67க்குலாம் கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா? அந்த டைமு 68 to 67லாம் கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேங்களா? சரி சார், வீடியோ வச்சு ரொம்ப நன்றி. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கூடிய விரைவில் பதிலளிக்கிறோம். ஓகேங்களா? சரி சார், தேங்க்யூ.